ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனா அம்மா பேசுகிறேன். இப்போ பழைய சோற்றுக்குத்தான் மதிப்பு ஜாஸ்தி என்பது பற்றி கூறப்போகிறேன். ஒரு வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரன், ஐயா சோறு போடுங்க என்றான். அப்போது வீட்டில் இருந்த வீட்டுக்காரர், இப்போது போட முடியாது, போ என்று கூறினார். அவன், ஐயா சாமி, பழைய சோறாவது போடுங்கள் என்று கேட்டான். அப்போது அவர் ஈசி சேரிலிருந்து எழுந்து வந்து அவனை கம்பால் அடிக்க வந்தார். அவர் அடிப்பதை பார்த்து உள்ளே இருந்து மருமகள் ஓடி வந்து தடுத்தாள். அவன் என்ன கேட்டுவிட்டான்? பழைய சோறு தானே கேட்டான். நாம் இப்போது பழைய சோறு தானே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். வீட்டுக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. பூரி சப்பாத்தி தானே காலையில் சாப்பிட்டோம், இவள் பழைய சோறு என்கிறாளே என்று குழப்பத்தோடு இருந்தார். அவள் ஞானத்தோடு பேசியது அவருக்கு புரியவில்லை. அவர்கள் முப்பிறவியில் செய்ததால் நல்வினையால் இந்த பிறவியில் பழைய சோறாக பூரி சப்பாத்தி போன்றவற்றை சாப்பிடுகிறோம் என்பதைத்தான் அவள் கூறினாள். இப்பிறவியில் வீட்டிற்கு வந்த மருமகள் இப்பிறவியில் நல்லது செய்தால்தான் அடுத்த பிறவியில் சுகவாழ்வு வாழ முடியும் என்பதற்காகத்தான் அவரை பிச்சைக்காரனை அடிப்பதிலிருந்து தடுத்து நிறுத்தினார். நாம் இப்பிறவியில் செய்யும் நல்ல செயல்கள்தான் அடுத்த பிறவியில் நமக்கு பழைய சோறாக நல்ல முறையில் நம்மை வாழச் செய்யும். நாம் எப்போதும் இந்த பிறவியில் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். இப்பிறவியில் செய்யும் நல்ல செயல்கள்தான் அடுத்த பிறவியில் நமக்கு நல்வாழ்வை தரும். அதைத்தான் பழைய சோறு என்று குறிப்பிடுகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.